India and Pakistan are victims of terror. தீவிரவாதத்தை பண்றவனும் தீவிரவாதத்தால அடி வாங்குறவனும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். மிரட்னா இவன் மிரள்ற ஆள் இல்லை. இவன் கூட நம்மளுக்கு வர்த்தகம் தேவை. அந்த வர்த்தகம் தேவை இருப்பதனால் இந்தியாவை நம்ம கண்டெயின் பண்ணுறதுக்கு கேம் ஆடலாமே தவிர்த்து இந்தியாவை தள்ளி விட்டு புறந்தள்ளி விட்டு நம்ம போக முடியாது. இதே பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ணுற விதம் பாகிஸ்தான் ஒரு பொருட்டாகவே இந்த கவர்மெண்ட் 2016 முதல் உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தின பிற்பாடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ஒரு பொருட்டாகவே பார்க்கு. எதிரிகளுக்கு ஒரு எதிரியை கண்டுக்காம ஒதுக்குனா கூட அவனுக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வெளியுறவு கொள்கையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இஸ்ரேலுக்கும் எந்த மற்ற நாடுக்கும் ஆகாது. ஆனா இஸ்ரேல் கூட நல்லுறவு வச்சுட்டு இருக்கிற அதே சமயத்துல மற்ற எல்லா நாடு கூடயும் நல்லுறவு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் ஆனப்போ இந்த அரசு ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியாவோட மொத்த பொருளாதாரம் $2 trillion. கடந்த 11 ஆண்டுகளில் இன்னொரு $2 trillion ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் யுக்ரைன்லேருந்து இந்திய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வெளியெடுக்கணும்னு சொன்ன உடனே 2 நாள் அவகாசம் கொடுத்தாரு. நீங்கள் இந்தியா கொடியை வச்சுட்டு எவன் போனாலும் அவனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு. பாகிஸ்தான்காரனே இந்தியா கொடியை வச்சுட்டு போனான். டிஜிட்டல் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வரும்போது கூட அதாவது நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடும் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனும் இந்த ஃபினான்ஷியல் ரெவல்யூஷன் ஒரே டைமில் நடந்தது. அதையும் எப்படி மேட்ச் பண்ணாங்க அரசாங்கம்? யூபிஐக்கு இன்றைக்கும் சப்சிடைஸ் ஏன் கொடுக்குறாங்கடான்னா யூபிஐக்கு சார்ஜ் போட்டு காசு பண்ணணும்னு நினச்சாங்களான்னா யூபிஐ படுத்துக்குச்சுன்னு நினச்சிக்கோங்க. திரும்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு சொல்லிட்டு பணம் கையில் விளையாட ஆரம்பிக்கும். இந்தியாவோட பாதுகாப்பு கட்டமைப்பு எவ்வளோ சீரழிந்து விட்டு இருந்ததுன்னா கடந்த 10 ஆண்டுகளில் புது எக்யூப்மெண்ட், அதாவது புது உபகரணமோ ஆயுதமோ எதுவுமே வாங்காமல் இருந்தோம். கேட்டால் பணம் செடியில் காய்க்குதான்னு சொன்னாங்க. இந்திய இராணுவத்துக்கு தேவையான பீரங்கிகளை வாங்காமல் இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு பீரங்கிகளை நம்ம உள்நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெயின் சார். ஆக்சுவலாக இப்போ மோடி அவர்கள் பதவியேற்று 11 ஆண்டு காலம் நிறைவடைஞ்சிருச்சு சார். அதை கொண்டாட்டம்லாம் கொண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக மோடி அரசு சொல்லணுன்னா என்ன நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் இந்தியாவுக்காக பண்ணியிருக்காங்க? முக்கியமாக வெளியுறவு கொள்கைகளில் என்னென்ன விஷயங்கள்? அதாவது இந்தியா வெளியுறவு கொள்கையானது ஒரு குழப்பமான கொள்கை ஒரு 2004லேருந்து 14 வரைக்கும் இருந்தது. பாகிஸ்தானை எப்படி அணுகணும், சைனாவை எப்படி அணுகணும், மற்ற அண்டை நாடுகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை எப்படி அணுகணும், நம்மளோட சுற்றி இருக்கிற நாடுகளை எப்படி அணுகணும்ன்ட்டு ஒரு குழப்பமான ஒரு வெளியுறவு கொள்கையை தான் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த காலகட்டத்தில் பார்டர் ரோட்ஸை மேம்படுத்தினா கூட எங்கே சைனா பிடிச்சிருமோ அப்படின்னு ஒரு கொள்கையாக இருந்தது. இதே பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா அமன் கி ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரவாதம் பாகிஸ்தான் இந்தியா மேலே பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம நட்பு நாடாக இருக்கலாம். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் டெரர். அதாவது தீவிரவாதத்தை பண்ணுறவனும் தீவிரவாதத்தால் அடி வாங்குறவனும் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புஷ்ஷுக்கிட்ட போயிட்டு இந்தியாவோட பிரதமர் இந்தியன் பீப்புள் லவ் யூ அப்படின்னாரு. பீப்புள் ஆஃப் இந்தியா லவ் யூ அப்படின்னாரு. அவர் லவ் பண்ண வேண்டியது நம்மளுக்கு என்ன தலையெழுத்து இருக்கு? ஸோ இது மாதிரி ஒரு நிலையற்ற ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கைக்கான ஒரு வெளியுறவு கொள்கைக்கு பொருளாதார ரீதியிலும் தொலைநோக்கு பார்வையுடனும் இந்தியாவோட உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்புக்கு பலம் சேர்க்கும் வகையிலும் அதே சமயத்தில் கடைசியாக நம் அரசியல் நிலைப்பாட்டையும் நம் அரசியல் செல்வாக்கையும் தக்க வைத்து கொள்ளும் வகையிலும் நமது கொள்கை இருக்க வேண்டும். இந்த எல்லாத்தையுமே அந்த காலத்தில் இருந்ததுன்னா இல்லை. அதை நிலைநாட்டுறதுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் நான் சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். நான் இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் கல்வானுக்கு முன் கல்வானுக்கு பின் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாம். கல்வானுக்கு பின் சைனா இந்தியாவை பார்க்குற விதம் கண்ணோட்டம் மாறி இருக்கு. இந்தியாவை புஷ் ஓவர், ஓகே உன்னை மிரட்டினா பின் வாங்கிடுவான், அந்த இது இப்போ இல்லை. மிரட்டினா இவன் மிரள்ற ஆள் இல்லை. இவன் கூட நம்மளுக்கு வர்த்தகம் தேவை.
அந்த வர்த்தகம் தேவை இருப்பதனால் இந்தியாவை நம்ம கண்டெயின் பண்ணுறதுக்கு கேம் ஆடலாமே தவிர்த்து இந்தியாவை வந்து தள்ளி விட்டு புறந்தள்ளி விட்டு நம்ம போக முடியாது என்ற ஒரு இது வந்தது. அது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வேற கண்ணோட்டம் வந்திருக்கு. அது அப்புறம் பாதுகாப்பு இதை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். இதே பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ணுற விதம் பாகிஸ்தான் ஒரு பொருட்டாகவே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து 2016 முதல் உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தின பிற்பாடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ஒரு பொருட்டாகவே பார்க்கல. இன்னொரு மெயின் இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இந்த அரசோட தொடக்கமும் இந்த அரசோட கண்டினியூஷன், அதாவது அவங்க 11 ஆண்டுகள் அவங்க நீடிச்சு இருக்கிற காலமும் பாகிஸ்தானோட வீழ்ச்சியும் ஒரே காலகட்டத்தில் நடந்திருக்கு. இவ்வளோ ஸ்பீடாக பாகிஸ்தான் சரிவை சந்திக்கும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த அரசு இருந்த காலகட்டத்தில் தான் பாகிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார உள்நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சூழ்ந்துள்ளது. ஸோ எதிரிகளுக்கு ஒரு எதிரியை வந்து கண்டுக்காமல் ஒதுக்குனா கூட அவனுக்கு பிரச்சனையை உண்டாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வெளியுறவு கொள்கையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து இப்போது பங்களாதேஷ் பிரச்சனைக்குரிய பகுதியாக இருந்தால் பங்களாதேஷுக்கும் வந்து அசர்டிவ் டிப்ளமசி அப்படின்வாங்க. அசர்டிவ் டிப்ளமசின்னா இந்த ஊருக்கு நான் தான்டா ராஜா, இந்த ஏரியாவுக்கு நான் தான் ராஜா, என் பேச்சை நீ கேட்கலன்னா உன்னை கேட்க வைப்பேன். அந்த ரீஜனல் சூப்பர் பவர் என்ற தன்மையுடன் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே வெஸ்ட் ஏஷியா கொஞ்சம் எட்டி பார்ப்போம். அதுக்கு அடுத்து வர ரீஜன் ஈரானோட நட்புறவும் நாடுறோம், இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட நட்புறவும் நாடுறோம். சாபஹார் போர்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஹைஃபா போர்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், சவுதி அரேபியாவுக்கும் போகிறோம், யுஏஇக்கும் போகிறோம், கத்தார்கிட்டையும் நல்லுறவு இருக்குது, சவுதி அரேபியாக்கிட்ட. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட நாடுகள். இஸ்ரேலுக்கும் எந்த மற்ற நாடுக்கும் ஆகாது. ஆனால் இஸ்ரேல் கூட நல்லுறவு வச்சுட்டு இருக்கிற அதே சமயத்தில் மற்ற எல்லா நாடு கூடயும் நல்லுறவு வச்சிருக்கும். ஏன்னா இஸ்ரேலையும் அந்த இஸ்லாமிய நாடுகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் இந்த அரசு பார்க்கவில்லை. இந்த அரசு பார்ப்பது இந்திய நலன் கோரி, இட் இஸ் கால்ட் என்லைட்டன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். என்னோட நாட்டின் நலன் எதுவோ, என் மக்களின் நலன் எதுவோ அதுதான் என் ஆட்சியின் நலன் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடை வந்து பிரதானமாக கொண்டு அணுகுகிறார்கள். இதை அமெரிக்கா எடுத்து பார்த்தோம்னா பிடன் சொன்னதெல்லாம் நம்ம கேட்கவும் இல்லை. அதனால் டீப் ஸ்டேட் என்ற பேரில் நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அவங்க உண்டாக்குனாலும் அதையும் சமாளித்தோம். இன்றைக்கி ட்ரம்ப் வந்து என்னால் சண்டை நின்றுச்சுன்னாலும் ஃபோனில் என்ன வந்து ஒரு ஜனாதிபதி கிட்ட பேசணுன்றதை வெளிப்படையாக நான் இதுதான் பேசினேன், உன்னால் சண்டை நிற்கலை, எங்கள் டிஜிஎம்ஓ 2 டிஜிஎம்ஓ பேசினதால அவங்க கேட்டுக்கொண்டதால எங்கள் டிஜிஎம்ஓ பேசினார், 3வது பார்ட்டி மத்தியஸ்தம் முடியாது. இதில் இது மாதிரி ஒரு பேசும் தன்மை வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையை காட்டுகிறது. இன்னைக்கு ஒரு இந்திய பாஸ்போர்ட்டோட மதிப்பு உயர்ந்துள்ளது. இன்னைக்கு ஒரு இந்தியனா நீங்கள் வெளியே போகும்போது அந்த பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறவன வந்து அவன் பார்க்குற கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி இருக்கு. ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு பிரச்சனை, அது யுக்ரைன் ஆகட்டும், அது யமன் ஆகட்டும், இல்லை சிரியா ஆகட்டும், இல்லை மற்ற எந்த பகுதி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பிரச்சனை, யார் சொல்லியும் குண்டுமலை பொழியறதை நிறுத்தாமல் இருந்த புட்டின் நாங்கள் யுக்ரைன்லேருந்து இந்திய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் வெளியெடுக்கணும்னு சொன்ன உடனே 2 நாள் அவகாசம் கொடுத்தார். நீங்கள் வந்து இந்தியா கொடியை வச்சுட்டு எவன் போனாலும் அவனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு. பாகிஸ்தான்காரனே இந்தியா கொடியை வச்சுட்டு போனான். அப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியாவின் மதிப்பு, இந்தியா மீது கொண்டுள்ள நல்லெண்ணம் உயர்ந்துள்ளது. கோவிட் பீரியடில் நம்மளோட டிப்ளமசி, நமக்கு வந்து ஊசி ஃப்ரீயாக போட்டாங்க, சரி, உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருந்தது? ஒரு நாட்டின் ஜனாதிபதி நம் பிரதமர் காலை தொட்டி வணங்க ட்ரை செய்தார், அவர் ஒத்துக்கல, பிரதமர் ஒத்துக்கல. ஞாபகம் இருக்குங்களா? அது என்னத்தை காட்டுதுறான்னா, ஏன்னு சொன்னால் கோவிட் அப்போ எங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அந்த ரீச், அந்த அவுட்ரீச், தன்னிச்சையாக போய் மற்றவர்களுக்கு உதவி செய்யும், அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யும் ஒரு திறன் இந்தியாவிடம் வளர்ந்தது. நம்மளோட வெளியுறவு கொள்கையை வந்து நம்மளோட ஃபைனான்சியல், அதாவது
பொருளாதார கொள்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இவங்க பொருளாதார கொள்கைகள் கண்டினியூஷன் தான். 92 வந்த ரிஃபார்ம்ஸோட அப்படியே நீழ்ச்சி தான் இவங்களும். ஆனால் இவங்க பீரியடில் இன்னும் ஃபர்தர் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு 70 ஆண்டுகள் கழித்தும் இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் பல பேருக்கு இல்லாமல் இருந்தது. ஜன்தன் அக்கௌண்ட்னு கிரியேட் பண்ணாங்க. மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லோன்ஸ் அப்ரூவ் பண்ணாங்க. 30,000 கோடிக்கு மேலே லோன்ஸ் வந்து மகளிருக்கான லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அரசாங்கம். சிறு குறு தொழில்களை மேம்படுத்தினார்கள். அதே சமயத்தில் யுனைடெட் போர்ட்டல் இன்டர்ஃபேஸ் யூபிஐ அது மூலமாக இன்னைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 650 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் பர் மந்த். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 650 மில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இது விசா அண்ட் மாஸ்டர் கார்டையே ஓவர்டேக் பண்ணிடுச்சு. 22 லட்சம் கோடி ரூபாய் இது மூலமாக பரிவர்த்தனை ஆகிட்டு இருக்கு. இது உலகமே பார்த்து வேந்து போய் நிற்குது. என்னடா இவன் நோட்டும் அடிக்கல, எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த நோட்டும் இல்லை எதுவும் இல்லை, அவன் ஒரு நம்பரை மாத்திரம் இவன் ஒரு நம்பரை மாத்திரம், நம்பர் மாறுது, காசு வந்துருச்சுன்னு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். நோட் இல்லாமல் பணம் எப்படி பரிவர்த்தனை பண்ணுவது என்பதற்கு இந்தியா ஒரு முன்னோடியான நாடா மாதிரி இருக்கு. ஆமாம் சார், நிறைய கண்ட்ரிஸ் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இட்ஸ் கால்ட் லீப் ஃப்ராகிங் டெக்னாலஜி. லீப் ஃப்ராகிங்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அண்ட் லீப் ஃப்ராகிங். இந்தியாவை தவிர்த்து வேறு யாராலையும் பண்ண முடியல அதை இனி வரைக்கும். லீப் ஃப்ராகிங் என்ன, கார்டு யூஸ் பண்ணுறதே வந்து ஒரு புது டெக்னாலஜியாக கருதிட்டு இருந்த காலகட்டத்தில் அதாவது கார்டை வந்து ஸ்வைப் பண்ணாமல் இப்படி காட்டினா அது ஒர்க் பண்ணணும்னு சொல்கிற காலகட்டம், சிப்பை காட்டின உடனே ஒர்க் பண்ணுன்ற அது கூட இல்லை. நோ டிரான்சாக்ஷன் ஃபீ. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீயே இல்லாமல் நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இந்த அரசாங்கம் வரும்போது எந்த இடத்துல இருந்தோம் நம்ம பொருளாதாரத்தில்? 10, அடுத்த ஆண்டு 9, அதுக்கு அடுத்த ஆண்டு 17க்கெல்லாம் வந்து 7வது இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த ஆண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆகுது. 21 கோவிட் காலகட்டத்துக்கெல்லாம் நம்ம வந்து 5th பொசிஷன் ரீச் ஆகிட்டோம். நம்ம ஸ்டார்ட் ஆனப்போ, இந்த அரசு ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியாவோட மொத்த பொருளாதாரம் $2 ட்ரில்லியன். கடந்த 11 ஆண்டுகளில் இன்னொரு $2 ட்ரில்லியன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரத்தை வரும் 10 ஆண்டுகளில் டபுள் ஆயிருக்கு. அரசாங்கத்துக்கு வரும் வருவாய் அதிகரித்துள்ளது ஜிஎஸ்டி மூலம். அதனால் அரசாங்கம் செய்ய வேண்டிய முக்கிய செலவுன்னா என்ன? மக்கள் மேம்பாட்டுக்கான செலவு, கல்வி, சுகாதாரம், ஆரோக்கியம், மக்கள் மேம்பாடு, இதுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் எல்லாமே அதிகரிச்சிருக்கு, எதுவுமே கம்மியாகும். இன்னைக்கு இது இன்சூரன்ஸ் ஸ்கீம் எத்தனை பேருக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு? கவர்மெண்டோட குடும்ப காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு 70 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேர் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் எத்தனை கோடி மக்கள் இதால் பயன்பட்டு இருக்கார்கள். இது எங்கேருந்து வருது? இதுக்கு பணம் வேணும் இல்லை. இன்னைக்கு ரோடுகள் பணம் வேணும் இல்லை. 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலை, இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருது? ஒரு பொருளாதாரத்தோட அந்த பரிணாம வளர்ச்சி இந்த கடந்த 10 ஆண்டுகளில் வந்து கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குடிமகன் பேங்க்ல போய் வரிசையில் நின்று மணிக்கணக்காக அவன் ஒரு 10,000 ரூபா ட்ரா பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய்க்கு கேஷியர்கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அவன் காசு அவன் விட்ரா பண்ணுறதுக்கு திட்டு வாங்கின காலம் உண்டு. இன்னைக்கு பேங்குகளோட தேவை என்ன ஆயிற்று? ஏடிஎம்களோட எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஏடிஎம் 1லேருந்து 5 தேதிக்குள்ள ஒரு பெரிய கியூ நிற்கும் முன்ன ஏடிஎம் முன்னாடி. இன்னைக்கு என்ன கியூ நிற்குது?
உங்களுக்கு சம்பளம் வந்து தான் இல்லையான்னு செக் பண்ணுறதே நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் தான் செக் பண்ணுறீங்க. டிஜிட்டல் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வரும்போது கூட என்ன அதாவது நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடும் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனும் இந்த ஃபினான்ஷியல் ரெவல்யூஷனும் ஒரே டைமில் நடந்தது. இதையும் அதையும் எப்படி மேட்ச் பண்ணாங்க அரசாங்கம்? இது ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த அரசாங்கத்துக்கு. நம்மளோட ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கையை பார்த்தோம்னா வளர்ச்சி விகிதம் சராசரி 6%. கோவிட் பீரியடை விட்டுருங்க, அந்த 2020 கோவிட் பீரியடு 19-20 கோவிட் பீரியடை விட்டுட்டோம்னா நம்மளோட வளர்ச்சி சதவீதம் சராசரியாக மெயின்டைன் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தரவு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நம்மளோட இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் 4லேருந்து 4.5 மிஞ்சி போனால் 5% மேலே போக விடல. மன்மோகன் ஆட்சி காலத்தில் 10% 13% சாமானியமாக இருந்தது. திருட்டு நோட்டுகளின் புழக்கம் கம்மியாக இருக்கு. இன்னைக்கு அதிகமான திருட்டு நோட்டுகள் டினாமினேஷன் எதிரானா 200 ரூபாவும் 100 ரூபாவும் எத்தனை நோட் அடிக்கணும்? அவன் 2000 ரூபா நோட்டு இன்னைக்கு யூசேஜில் இல்லை, 1000 ரூபா நோட்டும் யூசேஜில் இல்லை. அவன் 500 ரூபா நோட் அடிக்கணும்னாலும் சரி, அஃப்கோர்ஸ் 500 ரூபா நோட்டு இன்னும் கள நோட்டு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த கள நோட்டுகள் இன்னைக்கு புழக்கத்தில் இல்லை. அதுக்கும் பாகிஸ்தான் பொருளாதாரத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. மற்ற விஷயங்கள்ல, அதாவது நம்மளோட வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட வர்த்தகத்தை நம்ம வளர்த்துருக்கோம். பல்வேறு இடங்கள்ல நம்மளோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு புது ஹார்பர்ஸ்ல, புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல, வெளிநாடுகள்ல, மற்ற நாடுகள்ல போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மன்னு சொன்னா நான் பண்ணல, நீங்க பண்ணல, அது அதானி பண்ணா கூட அது இந்தியா பண்றது தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதானி இந்தியாவில் இருந்தா ஏங்க வேண்டும், அவர் ஒன்றும் யூஎஸ்ல போய் ஏங்க முடியாது. அம்பானி பண்ணாலும் இந்தியா பண்றது தான், டாடா பண்ணாலும் இந்தியா பண்றது தான். ஸோ இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தானே அங்கே போக முடியும். இன்னைக்கு சிலோனில் மேசகான் டாக்யார்டு ஒரு டாக்யார்டை சிலோனில் கொலம்போ டாக்யார்டை வாங்கியிருக்கு $53 மில்லியன் கொடுத்து. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உள்நாட்டு பொருளாதாரத்தில் கூட ஜிஎஸ்டி டெவல்யூஷன் கீழே மாநிலங்களுக்கு வரும் வருவாய் அதிகரித்துள்ளது, கம்மியாகல. அஃப்கோர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க பத்தலை 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க புத்தி வெறும் பித்தளை. they have no ability to think. அதெல்லாம் பத்தலை 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 பத்தலைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஸோ ஜிஎஸ்டியால வரக்கூடிய வருவாய் அதிகரிச்சிருக்கு, ஸ்பெண்டிங் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் பொருளாதார ரீதியில் இந்த அரசாங்கம் கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இது. உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன தரவு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2022-23க்கு 2600 கோடி ஏடிஎம்கள் மெயின்டெனன்ஸுக்காக அரசாங்கம் ஒதுக்குனது. 23-24க்கு 3500 கோடி ஒதுக்குனது. 24-25க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒதுக்குனது 1500 கோடி. இப்போ அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ யூபிஐக்கு இன்றைக்கும் சப்சிடைஸ்ட் ஏன் கொடுக்குறாங்கடான்னா, யூபிஐக்கு சார்ஜ் போட்டு காசு பண்ணணும்னு நினச்சாங்களான்னா யூபிஐ படுத்துக்குச்சுன்னு நினச்சிக்கோங்க. திரும்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு சொல்லிட்டு பணம் கையில் விளையாட ஆரம்பிக்கும். பணம் கையில் விளையாடுதுன்னா அப்போ கள்ள நோட்டு புழக்கத்துலேருந்து கருப்பு பணம் புழக்கத்துலேருந்து எல்லாமே அதிகரிக்கும். அதுக்கண்டு எல்லாமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல மாட்டேன், இருக்கு, பட் முன்ன அளவு இல்லை. அடுத்து இன்னொரு தரவு சொல்கிறேன். ஒவ்வொரு 1000 ரூபா யூபிஐ மூலம் பாஸ் ஆகிற 1000 ரூபா 500 ரூபா கம்மி அச்சடிக்கிறது. ஆமாம் சார், பிரிண்டிங் ஒன்று இருக்குல்ல. 200 ரூபா கம்மி, 100 ரூபா கம்மி. எத்தனை 10 ரூபா கம்மி, எத்தனை 20 ரூபா கம்மி, எத்தனை 50 ரூபா கம்மி உங்கள் கணக்கே விட்டுடுறேன். இந்த பிரிண்ட் அடிக்கிற காஸ்ட் மிச்சமாவது இல்லை. ரெண்டாவது இன்னொரு தரவு சொல்கிறேன்.
24-25 UPI clocked 185.85 billion transactions. எவ்வளோ 185.85 பில்லியன். நம்ம மக்கள் தொகை 1.4 பில்லியன். அப்போ டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்கு பாருங்க. இதில் மொத்த வேல்யூ எவ்வளோடான்னா 260.56 lakh crores, 260.56 லட்சம் கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. இது 42% வால்யூம், அதாவது அந்த டிரான்சாக்ஷனோட வால்யூம் எவ்வளோ நடந்திருக்குன்றது வந்து 42% அதிகம் முன் வருஷத்தோட. ப்ளஸ் 30% ரைஸ், ஆண்டுக்கு ஆண்டு 30% வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ இது எதை காட்டுதுன்னா இன்க்ளூசிவ் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்புறத்தில் 500 ரூபா நோட்டை பார்க்கறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாரும் நோட்டை பார்க்க தேவையில்ல, நம்பரை பார்க்குறாங்க. இது ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவிட்டியை எடுத்துகிட்டு வந்தது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ன்றது ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவிட்டின்னா ஒருத்தர் தன் தேவைக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் தான் காசு எடுக்கணும், நியரஸ்ட் ஏடிஎம் இவ்வளோ தூரம் இருக்குது, நியரஸ்ட் பேங்க் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்கிறத மறந்து போய் நீங்கள் எனக்கு அனுப்பணுன்னாலும் நீங்கள் ஒரு குக்கிராமத்தில் இருக்கீங்க, நீங்கள் குக்கிராமத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எனக்கு அனுப்பணும்னா நியரஸ்ட் ஏடிஎம் எவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட நான் இங்கேருந்து உங்களுக்கு காசு அனுப்புனா உங்களுக்கு காசு காட்டும். இன்டர்நெட்னு ஒரு விஷயம் இருந்தால் போதுமே சார். எல்லா இடத்துலையும் இன்னைக்கு யூபிஐ இது டீ கடையிலேருந்து பழக்கடையிலேருந்து எல்லாத்துலையும் வச்சுருக்காங்க. ஒரு ஹார்வர்டு படித்த ஒரு எம்பி, முன்னாள் நிதியமைச்சர், அவர் கேட்டார் ஒரு கேள்வி, நாளைக்கு பழக்கடைக்காரன் காய்கறி விற்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. பார்லிமெண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிதர்சனமாக இங்கேயே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் டினை பண்ண முடியாது இல்லை. அப்போ இந்தியா ஃபுல்லாக யூஸ் ஆகணும் யாருக்கு? ஸோ பொருளாதார மேம்பாடு, இன்ஃப்ளேஷன்லேருந்து எல்லாம் எடுத்து பார்த்தோம். நெக்ஸ்ட் பாதுகாப்பு. இந்தியாவோட பாதுகாப்பு கட்டமைப்பு எவ்வளோ சீரழிந்து விட்டு இருந்ததுன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் புது எக்யூப்மெண்ட், அதாவது புது உபகரணமோ ஆயுதமோ எதுவுமே வாங்காமல் இருந்தோம். கேட்டால் பணம் செடியில் காய்க்குதான்னு சொன்னாங்க. தேர் இஸ் நோ மணி அப்படின்னாரு பாதுகாப்பு அமைச்சர். இந்த அரசாங்கம் வந்தப்புறம் எத்தனை புதுசாக நம்ம வாங்கியிருக்கோன்றதை மாத்திரம் நீங்கள் கணக்கில் நான் வந்து சும்மா ஒரு தரவாக சொல்கிறேன். நான் ரஃபேல் பிளேன்ஸ் இப்போ S-57 டீல் சைன் பண்ணியிருக்கோம். ரஃபேலுக்கு எக்ஸ்ட்ரா 57,000 கோடிக்கு ஒரு டீல் சைன் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் 3 சப்மரைன்ஸுக்கு வந்து நேவி ஃப்ளீட்டுக்கு அதிகமான பணத்தை வந்து ஒதுக்கீடு செய்திருக்கோம். அதனால் இன்னைக்கு அரிஹண்ட், அரிகாட், அரிதமன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது நியூக்ளியர் சப்மரைனையும் நம்ம கமிஷன் பண்ண போகிறோம். SSBN, ஷிப் சப்மர்சிபிள் பேலிஸ்டிக் நியூக்ளியர் நம்ம இது பண்ண போகிறோம். அது இல்லாமல் பல்வேறு கப்பல்களை நம்ம வந்து கமிஷன் பண்ணிட்டு இருக்கோம். 2வது ஏர்கிராஃப்ட் கேரியரை முழுமையாக முடித்து கமிஷன் பண்ணோம். 3வது இந்திய இராணுவத்துக்கு தேவையான பீரங்கிகளை வாங்காமல் இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு பீரங்கிகளை நம்ம உள்நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம். 2021 நம்ம சைனா கூட நடந்த அந்த கல்வான் கிரைசிஸ் மூலமாக லைட் வெயிட் டேங்க்ஸ் தேவைப்பட்டதுன்னு சொன்ன உடனே டிசைன் பண்ணி 22 டிசைன் ஸ்டார்ட் பண்ணி 24 ப்ரொடக்ஷனுக்கே வந்துருச்சு ஜொரோவர்ன்ற டேங்க்கு. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா என்ன பண்ண முடியும் உள்நாட்டு உற்பத்தியால் அப்படின்னு சொல்றத படம் பார்த்து கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகமே பார்த்துச்சு. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் 2 லட்சம் கோடி இருந்தது 2013-14 நிதியாண்டுக்கு காங்கிரஸ் விட்டு செல்லும் போது. இன்னைக்கு 6 லட்சம் கோடி இருக்கு. அவங்க போகும்போது 2004 இருந்து 2014 4000 கோடி அவங்க இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்த பொருட்கள், மொத்த பொருட்கள், உபகரணங்கள், இராணுவம் சார்ந்த உபகரணங்கள், பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்கள் வெறும் 4000 கோடி. இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா? 88,000 கோடி. போன வருஷம் வரைக்கும் 21,000 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்.
இந்த வருஷம் அது அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. சிந்தூருக்கு அப்புறமா 15 நாடுகள் வரிசையில் நிற்கின்றன நமது பிராமோஸ் மிசைலை மாத்திரம் வாங்குறதுக்கு. என்ன இது இல்லாமல் கன்ஸ், அதாவது உள்நாட்டு பாதுகாப்புக்கு கன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாமல் ஜெர்மனிலேருந்து ஹெக்லர் அண்ட் காச் கன்ஸை வாங்கிட்டு இருந்தோம். நம்ம தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக யூஸ் பண்ணுறதுக்கான சின்ன இந்த ஷார்ட் ரேஞ்ச் கன்ஸ் பண்ணுவாங்க, மீடியம் ரேஞ்ச் கன்ஸ் பண்ணுவாங்க. 300 மீட்டர் வரைக்கும் தான் அதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் இருக்கும். அந்த துப்பாக்கிகள் வந்து நம்ம ஜெர்மனி கிட்ட காசு கொடுத்து இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரோட லைட்டஸ்ட் கன்ஸை இந்தியாவை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 4 லட்சம் பீஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. புனேயோட ஏஆர்டி இன்ஸ்டியூட் தான் இதை டெவலப் பண்ணியிருக்கு. ப்ரைவேட் பிளேயர் தான், அதை பெங்களூர் பேஸ்ட் ப்ரைவேட் பிளேயர் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்கு பல கோடி ரூபாய் நம்ம இன்னைக்கு அலாட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆக்கப்பூர்வமாக இன்னைக்கு நம்மளோட திறனை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இன்னைக்கு நிறைய பொருட்களை நம்ம வந்து அதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். காவேரி இன்ஜினை கொடுக்க மாட்டேன்னு அமெரிக்கா வந்து ஜிஇ இன்ஜின் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, அந்த ஜிஇ இன்ஜின் கொடுக்கலன்னா பரவாயில்ல, அடுத்த 2 to 5 ஆண்டுகளுக்குள்ள நீங்களே இன்ஜினை டெவலப் பண்ணுங்கன்ட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும். இந்த நிதி ஒதுக்கீடு எப்படி வந்தது? பொருளாதார வளர்ச்சியால். பணம் செடியில் காய்க்குதான்னு சொல்லிட்டு பதில் சொல்லலை. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்திய பிரதமர் வெளியே ஒரு நாட்டுக்கு போறார், பெரு அப்படின்னு ஒரு நாட்டுக்கு போறார், அர்ஜென்டினா ஒரு நாட்டுக்கு போறார், ஆப்பிரிக்காவுக்கு போறார். ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அங்கே வர்த்தகமோ பாதுகாப்போ ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ரீசன் இருந்தால் மாத்திரம்தான், காரண காரியம் இல்லாமல் அவர் எந்த நாட்டுக்கும் போகிறதில்லை. எங்கேயும் அவர் வந்து அவரோட சொந்த ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கேயும் போகிறதில்லை. அவர் திடீர்னு மாயமாகறதில்லை, சொல்லிக்காம கொல்லிக்காம ஊர் அறிஞ்சு உலகம் அறிஞ்சு தான் அவர் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வர்றாரு. அவர் போயிட்டு வந்த உடனே அவர் வந்து அந்த நாட்டில் என்ன முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது, உதாரணத்துக்கு அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்ததால சைனாவுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் சைப்ரஸ் போனார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிருந்தார், அர்ஜென்டினா, பிரேசில் போயிட்டு பிரிக்ஸ் சமிட் அப்போ அர்ஜென்டினாவுக்கு போயிட்டு வந்தார். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. சென்ட்ரல் ஏஷியா கூட அவர் பேச ஆரம்பிச்சிருக்கார், போயிட்டு வந்துட்டு இருக்கார். அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான ரேர் எர்த், இந்த கனிமம், சில பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி பண்ண முடியாத தேவையான பொருட்கள், அது வந்து சைனாவோட இன்னும் இருப்பில் தான் இருக்குது. அதிலேருந்து நம்ம வெளிப்படணும்னா நம்மளுக்கு அந்த அத்தியாவசிய பொருள் தேவை, மினரல் தேவை. அதை எங்கேருந்து வரணுமோ அந்த நாட்டுக்குடிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம் பொருளாதார வலிமையை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்கா பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சப்போ லைன் ஆஃப் கிரெடிட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து அவங்களுக்கு வந்து பெட்ரோல்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்தோம். வேர்ல்ட் பேங்க் வந்து அவனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டோம், அவங்க அட்டாட்டி நான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு. மால்டீவ்ஸ் வந்து வாலாட்டினப்போ அந்நிய செலாவணி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி இந்தியா கிட்ட தான் வந்தான். திரும்பி போனா போது பொழைச்சி போன்னு விட்டோம். ஸோ ஒரு டிப்ளமசியையும் பாதுகாப்பையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். அதாவது வெளியுறவு கொள்கையும் பாதுகாப்பு கொள்கையும் பிணைந்துள்ளன. பாதுகாப்பு கொள்கை ஒரு டைரக்ஷன்ல, வெளியுறவு கொள்கை ஒரு டைரக்ஷன்ல இல்லை. பாதுகாப்பு கொள்கை ஒரு பக்கம் இந்திய ராணுவ வீரன் பார்டர்ல நின்றுட்டு பாகிஸ்தானை சண்டை போட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இந்திய அதிகாரிகள் போயிட்டு பாகிஸ்தான் ஆஃபீஸருங்க கூட போயிட்டு கபாப் சாப்பிட்றதும் தண்ணி அடிக்கிறதும் இது நடந்த தருவாய்களும் இருந்தது. 2008 மும்பை அட்டாக் நடக்கும்போது மொத்த ஹோம் மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸு இஸ்லாமாபாத்ல தான் இருந்தாங்க. முரி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன்ல தான் இருந்தாங்க. யாருமே கம்யூனிகேஷனுக்கு நியரஸ்ட்ல இல்லை. ஆர்விஎஸ் மணின்னு ஒருத்தர் எழுதியிருக்க புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஒருத்தர் தான் அப்போ டெல்லியில் இருந்தார், ரெஸ்பாண்டரா, ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டீம் ரெஸ்பாண்டரா.
அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ தூரம் அவங்க நாட்டோட பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சார் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் மேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெயின் நன்றி. ஜெயின் சார்.